ஒரு 1.5 அடி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்களேன். ஒன்று வச்சு சின்ன பிட்டை போட்டு ட்ரில் போட்டுக்கோங்க. 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு பைப் வாங்கிட்டு இது மாதிரி ஒரு டம்மி போட்டுக்கோங்க. இது மாதிரி இங்கே ஒரு டம்மி போட்டுட்டு இங்கே நீங்கள் வந்து பைப்பை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கப்ளிங் போட்டு ரொம்ப ஃபோர்ஸாக விழுந்தால் தான் வேறு கீறு தூக்கும். நம்ம இந்த தண்ணிலாம் விழுந்தாலும் ஒன்றும் வேறு தூக்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சொட்டு நீர் பாசனங்க. அதாவது நம்ம கார்டன் ஏரியா செட்டப் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சொட்டு நீர் போட்டிருக்கோம். சொட்டு நீர்னால் வெரி சிம்பிள், இது நாமளே பண்ணிக்கிட்டதுங்க. இதை வந்து நமக்கு ஒரு 2 அடி கேப் இருக்குது வீட்டுக்கு முன்னாடி. இதுக்கு வந்து நம்ம தொட்டியில் தொட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுக்கு செடி வைக்க போகிறோம், செடியும் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது நம்ம இந்த இடத்துல அடித்து செடி வச்சாச்சு. இந்த செடி வச்சதுக்கு என்ன பண்ணணும், தண்ணியை வந்து அப்படி திறந்து விட்டு பார்த்தேங்க. அதனால் தண்ணி திறந்து விட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா நிறையா தண்ணி செலவாகுது. அந்த ஒரு காரணத்தில் என்ன பண்ணிட்டேன்னா நம்ம சொட்டு நீராக போட்டு பார்க்கலாம். அதாவது பைப்பு நம்ம வாங்கிக்கிட்டு அதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுலாம் தண்ணி அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சுங்க. அதனால் வந்து பாருங்களேன், பைப்பு நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுட்டேங்க. பாருங்கள், அதை போட்டுக்கலாம். அது ஆக்சுவலி தான் சைடு வாங்க பாருங்கள், அங்கே பின்னாடி தண்ணி ஊற்றுது. அதாவது இந்த இடத்துல தண்ணி நம்ம திறந்து விட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம இங்கே தண்ணி திறந்து விட்டுருக்கோம். அங்கேருந்து நமக்கு தண்ணி இங்கே வருதுங்க. இந்த இடத்துல நம்ம டம்மி போட்டாச்சு. டம்மி போட்டு இங்கே ஒரு டீ போட்டு எடுத்துக்கிட்டோம். இந்த டீ போட்டு எடுத்துகிட்டு அங்கங்கே ஒவ்வொரு அடி 1.5 அடிக்கு ஒவ்வொரு கேப் ஒரு ஓட்டை போட்டுவிட்டேங்க. ஓட்டை போட்டதுக்கு வரும் அதில் என்ன ஆகுதுன்னா தண்ணி அந்த செடி நேரம் நமக்கு தண்ணி வருதுங்க. பைப்பு நம்பி அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு தண்ணியை வந்து நிற்கும். தண்ணி நின்ன உடனே நம்ம போதுமான அளவு தண்ணி நமக்கு வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அது நமக்கு தெரியும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மேக்ஸிமம், அதுக்கு மேலே நம்ம தண்ணி திறந்து விட வேண்டாம். அதே நம்ம தண்ணி நம்ம திறந்து விட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம்னாலும் தண்ணி போகுது. ஆனால் தண்ணி வந்து நமக்கு தேவையான எல்லா செடிக்கும் போகிறதில்ல. அங்கேருந்து வருதுங்க தண்ணி, அது திறந்து விட்ற இடத்துலேருந்து வருது. தண்ணி வந்து என்ன பண்ணுதுன்னா அங்கேயே வந்து ஸ்டாப் ஆகிடுது. அதாவது இதுக்கு மேலே தாண்டதில்லை. ஒரு 10 அடி வருது, நம்மளுக்கு மொத்தம் ஒரு 30 அடிங்க. 30 அடியில் வந்து நம்ம 10 அடி மட்டும்தான் நமக்கு தண்ணி பாயுது. மீதி ஒரு 10 அடி 20 அடிக்கு வந்து தண்ணி நமக்கு பாயறதில்லை. அதெல்லாம் என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சு பிவிசி பைப் வாங்கிக்கோங்க. 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு பைப் வாங்கிட்டு இது மாதிரி ஒரு டம்மி போட்டுக்கோங்க. இது மாதிரி இங்கே ஒரு டம்மி போட்டுட்டு இங்கே நீங்கள் வந்து பைப்பை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கப்ளிங் போட்டு பைப்பை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒரு ட்ரில்லிங் மிஷின் சின்னதாக வச்சு சின்ன பிட்டை போட்டு ட்ரில் போட்டுக்கோங்க. ட்ரில் போட்டுட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கடைசியில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டில் அந்த எண்டு பொசிஷனில் வந்து ஒரு டம்மி போட்டுக்கோங்க. டம்மி போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வெளியே போகாது. அந்த நேரத்தில் உங்களுக்கு இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தான் போட்டோம், தண்ணி போதுங்கிற அளவுக்கு தண்ணி வந்துருச்சுங்க செடிக்கு. அவ்வளோதான், இது ஓகே போதும். இதுக்கு மாதிரி நம்ம இப்போ தண்ணி விட்டுரும். தண்ணி ஓகே, ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோ தண்ணி ஆஃப் பண்ணி வச்சுங்க. போதும், ஒரு 5 நிமிஷம் தான் தண்ணி எல்லா செடிக்கும் பாஞ்சிருச்சுங்க. நமக்கு தண்ணியும் சேவ் ஆகுது, டைமும் மிச்சமாகுது. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம போட்டால் போதும், நம்ம எல்லா செடிகளுக்கும் தண்ணி போதுமான அளவு தண்ணி வந்துடுங்க. இது ஒரு என்ன சொல்கிறது, நம்ம எங்கேயும் வெளியே இருந்தாலும் நம்ம யாரும் வீட்டில் வேறு யார் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் தண்ணி ஆன் பண்ணால் போதும். எல்லா செடிக்கும் நம்ம வந்து பாத்தி கட்டுறதோ அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நேராக செடியை விட்டு ஒரு செடி அதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டு கரெக்டாக நீங்கள் ஒரு 1.5 அடிக்கு ஒரு ஓட்டை போட்டுக்கோங்களேன். 1.5 அடிக்கு ஒரு ஓட்டை போட்டால் போதும். செடிக்கு வந்து கரெக்டாக அப்படி தண்ணி மேலேயே செடி மேலேயே போட்டாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக விழுந்தால் தான் வேறு கீறு தூக்கும். நம்ம இந்த தண்ணிலாம் விழுந்தாலும் ஒன்றும் வேறு தூக்காதுங்க. பாருங்களேன், இந்த தண்ணிலாம் விழுந்தால் என்ன ஃபோர்ஸ் வந்தாலும் இந்த தண்ணி வந்து வேறு எதுவும் தூக்காதுங்க, வேறு எதுவும் பாதிக்காது. ஸோ இது போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தண்ணி சேவ் பண்ணலாம், டைம் சேவ் பண்ணலாம். என்ன சொல்கிறதுன்னா உங்களுக்கு போதுமான அளவு தண்ணி மட்டும் இருக்கும். அதிகமான தண்ணி அளவு நமக்கு செலவு ஆகாதுங்க. ஓகேங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.